தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர்களுடன் வரும் 10ஆம் தேதி ராகுல் காந்தி ஆலோசனை. டெல்லியில் நடைபெறும் ஆலோசனையில் மல்லிகார்ஜுன கார்கே, கே.சி. வேணுகோபால், செல்வ பிறந்தகை உள்ளிட்டோர் பங்கேற்பு. தமிழக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை பிப்ரவரி 17ஆம் தேதி தாக்கல். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய உள்ளதாக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. கூட்டியுள்ளேன். 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை மாண்புமிகு தமிழக நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் அன்றைய தினம் சட்டமன்றத்திலே அந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை வாசித்து அளிக்கப்படும். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும். பேரவை நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் சபாநாயகர் தகவல். நம்ம முழு லைவாட்டே கொடுக்கக்கூட நம்முடைய மாண்புக்கு முதல்வருடைய எண்ணம் நிச்சயமா நடக்கும். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நம்முடைய பிஎஸ்சி அலுவல் ஆய்வுக்குழுவில் தான் அவையெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியும். இங்க நம்ம வெளியே பொது வெளியில அதெல்லாம் சொல்ல முடியாது. அது எல்லாமே அங்க பேரவை அலுவல் ஆய்வுக்குழுவில் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அது நிச்சயமாட்டு எல்லாருமே அது நடைமுறைப்படுத்தணுங்கிறதுல எல்லாரும் ஒருமித்த கருத்தா தான் இருக்கும். விருதுநகரில் இன்று மாலை நடைபெறும் திமுக தென்மண்டல இளைஞரணி மாநாடு. திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் பங்கேற்க உள்ள மாநாட்டிற்கான மேடை மற்றும் இருக்கைகள் அமைக்கும் பணிகள் தீவிரம். மதுரை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. இன்று மாலை கல்குறிச்சியில் நடைபெறும் திமுக மண்டல இளைஞரணி மாநாட்டிற்கு சாலை மார்க்கமாக செல்கிறார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என புகார். திமுக கூட்டணி சார்பில் தமிழகத்தின் அனைத்து மாநகரங்களிலும் வரும் 12ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்திற்கான கூட்டறிக்கை வெளியீடு. இந்தியா மீதான 25% அபராத வரியை ரத்து செய்யும் உத்தரவில் கையெழுத்திட்டார் அதிபர் டிரம்ப். இந்தியாவின் சில விமானங்கள் மற்றும் விமான பாகங்களுக்கான வரிகளை நீக்குகிறது அமெரிக்கா. ஜவுளி, ஆடை, தோல் மற்றும் காலணி உட்பட இந்தியாவில் இருந்து வரும் பொருட்களுக்கு 18% வரி விதிப்பு. இந்தியாவுடனான உறவுக்கு அதிபர் டிரம்ப் தனிப்பட்ட முறையில் அர்ப்பணிப்புடன் இருப்பதற்கு நன்றி. வர்த்தக கட்டமைப்பு இரு நாடுகளின் கூட்டாண்மையின் ஆழமான நம்பிக்கையை பிரதிபலிக்கும் வகையில் இருப்பதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய விவசாயிகள், தொழில் முனைவோர், மீனவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை. இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்றுமதி அதிகரிப்பதுடன் மேக் இன் இந்தியா திட்டம் மேலும் மேம்படும். லட்சக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் தங்கம் 1,15,360க்கும் கிராமிற்கு 14,420 ரூபாய்க்கும் விற்பனை.
வெள்ளி விலை கிராம் ஒன்றிற்கு ₹5 அதிகரித்து ₹285 விற்பனை. 1 கிலோ வெள்ளி ₹2,85,000 விற்பனையாகிறது. காங்கிரஸ் கட்சியினருக்கு இப்போதெல்லாம் சூரியனை வணங்க பிடிக்கவில்லை, மாறாக விசிலடிக்கத்தான் பிடித்திருக்கிறது. தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் போய்விட்டதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. நீண்ட கால பணியிடை நீக்கத்தில் உள்ள காவலர்களை மீண்டும் பணியில் சேர்க்க காவல்துறை டிஜிபி நடவடிக்கை. நீண்ட காலம் மற்றும் வழக்கு பாதிக்காத வண்ணம் இருக்கும் பட்சத்தில் சஸ்பெண்ட் நடவடிக்கையை ரத்து செய்யவும் டிஜிபி வெங்கட்ராமன் பரிந்துரை. விரைவில் நடைபெறவுள்ள 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை. 5 மாநில தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறப்போகுது. தமிழகத்துலதான் ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரப்போறது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. திமுக வீட்டுக்கு போற நாளும் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக தானே இருக்கு. அப்படியெல்லாம் இல்லைண்ணா, எங்க கூட்டணி மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான கூட்டணி. எங்க கூட்டணி தமிழ்நாட்டுல ஆட்சியை அமைக்கின்ற கூட்டணியாக இருக்கிறது. ஆம்பூர் அருகே மனவளர்ச்சி குன்றிய 17 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட போதை ஆசாமி போக்சோ சட்டத்தில் கைது. பொதுமக்கள் துரத்தியதில் கீழே விழுந்து காயமடைந்தவரை மருத்துவமனையில் அனுமதித்து சிறையில் அடைத்த போலீசார். கிருஷ்ணகிரி அருகே குடும்ப பிரச்சினை காரணமாக மகனை நாட்டு துப்பாக்கியால் சுட்ட தந்தை. காயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தந்தையை கைது செய்த போலீசார். மேகாலயாவில் சட்டவிரோத நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25ஆக அதிகரிப்பு. மீட்பு பணிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் தீவிரம். நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்ட வருடாந்திர ஃபாஸ்டாக் பாஸ் திட்டம் 6 மாதங்களுக்குள் 50 லட்சம் பயனாளர்களை கடந்தது. சண்டிகர் முதல் இடத்திலும் தமிழ்நாடு 2ஆம் இடத்திலும் உள்ளதாக மத்திய அரசு தகவல். சூடான் நாட்டில் துணை ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 24 பேர் பலி. வாகனங்களில் இடம்பெயர்ந்த அப்பாவி மக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 8 குழந்தைகள் உயிரிழந்த சோகம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது பாகிஸ்தான். நெதர்லாந்து அணியை 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பரிசு. சிறப்பாக செயல்பட்ட வீரர்களுக்கு 7,5 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் என BCCI அறிவிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்கம் திருட்டு வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராக நடிகர் ஜெயராமுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ். கார் ரேஸில் தொடர்ந்து ஈடுபட உள்ளதாக நடிகர் அஜித்குமார் அறிவிப்பு. இந்தியாவில் மோட்டார் விளையாட்டுகளுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருப்பதாகவும் நம்பிக்கை. And probably even for the sport in general, that it's a huge, there is a huge potential for motorsports in India. I foresee that, and I don't wish to sound absurd by saying it, but I genuinely believe that India will play a very important role in taking motorsports forward. சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் சொத்துக்களை அடமானம் வைக்காமல் பெறும் கடனுக்கான உச்சவரம்பு 2 மடங்காக அதிகரிப்பு. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 20 லட்சம் வரை கடன் வழங்கப்படும் என RBI அறிவிப்பு.